Yes, come in. Hello, doctor. Hello, Varun. How are you? Yeah, I'm good, doctor. Yeah, sit down. உட்காருங்க. நீங்க தானே பிரியா? ஆமா டாக்டர். வருண் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. நேத்து ராத்திரி 10 மணிக்கு உன்னை பத்தி வருண் என்கிட்ட பேச ஆரம்பிச்சவர் தான். போனை வைக்கவே இல்லை. எனக்கு காதே வலிச்சிருச்சு. பிரியா பிரியான்னு ஒரே பிரியா புராணமா இருந்துச்சு. பெரிய புராணத்தை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பிரியா புராணத்தை நேத்து தான் கேள்விப்பட்டேன். யூ ஆர் வெரி லக்கி பிரியா. பிரியா சொல்லுமா, என்ன நடந்துச்சு? டாக்டர், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப என் தலையில அடிபட்டு என்னோட 1 வருஷம் ஞாபகம் எல்லாம் போயிடுச்சுங்கிறது உண்மைதான். அதை என்னால திரும்ப நினைவுக்கு கொண்டு வரவே முடியல. அதை நினைவுக்கு கொண்டு வரதுக்கு நான் விரும்பல. என் நினைவுல நிக்காத விஷயத்த நான் எதுக்கு கொண்டு வரணும் டாக்டர்? நோ 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 நோ, அப்படி சொல்லவே கூடாது. நாம வாழ்ற ஒவ்வொரு நாளும் நாம மறக்கவே கூடாது. நம்ம லைஃப்ல எவ்வளவோ ஸ்வீட் மெமரிஸ் இருக்கு. நமக்கு நினைவு தெரிஞ்சு நம்ம கொண்டாடக்கூடிய பர்த்டேஸ், நம்ம அப்பா அம்மா வாங்கி கொடுத்த கிஃப்ட், நம்ம வாங்கின பிரைசஸ், மெடல்ஸ், இப்படி நடந்த சந்தோஷமான சம்பவங்களை, இப்படி ஒவ்வொன்னையும் நினைச்சு பார்க்கிறதுக்கு எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அதே மாதிரி நீ மறந்து போன இந்த 1 வருஷத்துல இனிப்பான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் இல்லையா? உதாரணத்துக்கு நேத்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உன்னை பார்த்திருக்கா, ஆனா உனக்கு அவங்கள கொஞ்சம் கூட அடையாளமே தெரியல. யோசிச்சு பாரு, உன்னோட அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு உனக்கு ரத்தம் கொடுத்து உன்னை காப்பாத்தினவங்களா கூட இருக்கலாம். புரியுது டாக்டர், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நான் அந்த காலகட்டத்துல நடந்த சம்பவத்தை நினைவுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணி கடைசியில எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். ஓகே, நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. நீ வருண கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா வாழணுங்கிறதா என்னோட ஆசை. ஆனா நீ மறந்து போன அந்த 1 வருஷத்துல யாரையாவது லவ் பண்ணியிருந்தீன்னா நீ என்ன பண்ணுவ? நோ நோ டாக்டர், நான் யாரையும் லவ் பண்ணல டாக்டர். பண்ணிருக்கவும் மாட்டேன். பிரியா, டென்ஷன் ஆக வேண்டாம். நானும் அதைத்தான் விரும்புறேன். சப்போஸ் உண்மையிலே உன்னை யாராவது லவ் பண்ணி நீயும் அவனை லவ் பண்ணி கல்யாண நேரத்துல அவன் வந்து பிரியா என்னோட காதலி, எனக்கு விட்டு கொடுன்னு மணமேடையில வந்து கேட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாரு. டாக்டர், இது உங்களோட அதீத கற்பனை. இப்படிலாம் கற்பனை பண்ணி பார்க்க நான் விரும்பல. என்னோட கடந்த காலம் எனக்கு தேவையே இல்லை டாக்டர். நான் இப்ப வாழற என்னோட நிகழ்காலமே எனக்கு போதும். தங்கச்சி, தம்பி, அத்தை, மாமா, இவங்க எல்லாரையும் விட என் மேல உயிரையே வச்சிருக்கிற என் வருண். இது எல்லாத்துக்கும் மேல வருணுக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணம். இதை விடவா வேற எனக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது? எனக்கு இதுவே போதும் டாக்டர். வருண் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஓகே பிரியா, உன்னோட இந்த கான்ஃபிடன்ஸை நான் பாராட்டுறேன். நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இது என்னோட கைண்ட் அட்வைஸ். பிரியா, டாக்டர் தான் இவ்வளவு சொல்றாருல, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கமா. ஓகே டாக்டர், வருணுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும் டாக்டர்? ஒன்றும் இல்லைம்மா, டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை நீ ரெகுலராக எடுத்துக்கோ. சரிங்க டாக்டர், கண்டிப்பா. இந்தா வரும். டேக் கேர். ஷூர். அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் யுவர் மேரேஜ். தேங்க் யூ. சரி, வரேன் டாக்டர். தேங்க் யூ டாக்டர். வாங்க. என்ன அகிலா நம்பர்ல இருந்து கால் வருது?
ஹலோ, மாமா, நான் சென்னைக்கு வந்துட்டேன். நான் இப்ப விஸ்வா வீட்ல தான் இருக்கேன். சென்னையில இருக்கியா? எப்போ வந்த? விஸ்வா தான் எனக்கு ஃபோன் பண்ணி உடனே இந்தியாவுக்கு கிளம்பி வான்னு சொன்னாரு. நான் இல்லாத பிரிவை தாங்கிக்கவே முடியலையா. எனக்கு ஒன்னு உடனே பார்க்கணும். அடுத்த ஃப்ளைட் பிடிச்சு சீக்கிரமா உடனே வந்துருன்னு சொன்னாரு மாமா. நானும் கிளம்பி உடனே வந்துட்டேன் மாமா. ஐயோ அகிலா, நல்லா ஏமாந்துட்ட நீ. விஸ்வா விரிச்ச வலையில இப்ப நீ வசமா சிக்கிட்ட. நீ உடனே கிளம்பி நம்ம வழக்கமா சந்திப்புமே அந்த இடத்துக்கு வந்துரு. ஏன் மாமா, ஏன் வழக்கமான இடத்துக்கு வரணும்? அவ்வளவு முக்கியமான விஷயமா என்ன? நீ கிளம்பி வா, நம்ம எல்லாத்தையும் நேர்ல பேசிப்போம். சரி, ஓகே, பாய், வந்துடுறேன். விஸ்வா, விஸ்வா, அகிலா அவங்க மாமா கிட்ட இப்ப போன்ல பேசிட்டு இருந்தாடா. இப்போ அவங்க மாமாவை பார்க்க தான் கிளம்பி போயிட்டு இருக்காடா. நீ இப்போ அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனீன்னா நந்தினியை பத்தின தகவல் ஏதாவது நமக்கு கிடைக்கும்டா. எங்க மீட் பண்றத சொன்னா? இல்ல, ஏதோ வழக்கமா சந்திக்கிற இடம்னு சொன்னா. எங்கேன்னு தெரியல. பார்த்து போடா, அவ கண்ணில் படாம போ. நான் பாத்துக்கிறேன். ஆட்டோ, அந்த ஒயிட் கலர் காரை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அந்த திரும்ப பாருங்க. அண்ணே, நீங்க ரைட்ல திரும்ப ஸ்ட்ரைட்டா போங்க. ஏன் சார்? காரணம் சொல்றேன், ஸ்ட்ரைட்டா போங்க. என்ன மாமா, எதுக்கு அப்படி டென்ஷனா பேசுனீங்க? நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்தது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையா? விஸ்வா கூப்பிட்டான்னு நம்பி வந்த பாரு, அதான் எனக்கு பிடிக்கல. விஸ்வாவே உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அவனே உன்னை திரும்ப கூப்பிட்டுருக்கானே, அதுல ஏதோ எனக்கு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். மாமா, நீங்க ஏன் தப்பு தப்பாவே யோசிக்கிறீங்க? உண்மையிலேயே விஸ்வா மனசு மாறிட்டாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு விஸ்வா கூட குடும்பம் நடத்தி குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. நீங்க வீணா அனாவசியமா என்ன போட்டு குழப்பிடாதீங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால அதை ஏத்துக்க முடியாது. அவன் நடிக்கிறான். சரி, எதை வச்சு மாமா அப்படி சொல்றீங்க? குசுவோட அப்பா பேரு? கொசு. குசுவோட அம்மா பேரு? கொசு. குசு பேரு? கொசு. என்னப்பா இது? குசுவோட ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரே பேரு வச்சிருக்காங்க. ஏய், அடுத்தவங்க ஃபேமிலில 1008 பிரச்சனை இருக்கும். அடுத்தவங்க ஃபேமிலிக்குள்ள நோய் கூடாது உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கல? அறிவுல உனக்கு? நானும் பார்த்துட்டே இருக்கேன். வருவோம் என்னது? மரகதத்துக்கு பழைய ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னு தைலத்தை மாத்தி தேய்க்க தானே தனன்னு ஒரு பொண்ணு அனுப்புனேன். நீ வெளிநாட்டுக்கு போன உடனே எதுக்காக அந்த தனத்தை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டணும்? சொல்லு, ஏன் நிப்பாட்டணும்? மரகதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தைலத்தை தேய்க்க வந்தவ தானே அந்த தனம். அவளை எதுக்காக நிப்பாட்டினாங்க? மாமா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அகிலா, இங்க பாரு, நான் தெளிவா சொல்றேன். மரகதத்துக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சுயநினைவு வந்து எல்லா விஷயத்தையும் விஸ்வா கிட்ட சொல்லியிருக்கணும். ஸோ விஸ்வாவுக்கு நந்தினி உயிரோட இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
ஆனா அவ எங்க இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரியும் மனசு மாறுற மாதிரி பேசியும் வெளிநாட்டுல இருந்து உன்னை திருப்பி இங்க கூப்பிட்டுருக்கான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உன்கிட்ட கொஞ்சி பேசியே நந்தினிய பத்தி எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சுக்க போறான். மாமா சும்மா நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மரகதத்துக்கு இன்னும் தெரியல. விஸ்வாவும் மனசு மாறிட்டாரு. இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல மாமா. ஐயோ அகிலா, விஸ்வா உன் மேல அன்பு செலுத்துறது உண்மைனா இன்னைக்கு நைட்டு நீ அவங்கிட்ட மனைவியா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அவனும் உன்கிட்ட கணவனா நடந்துக்கிட்டானா உண்மையிலே அவன் மனசு மாறிட்டான்னு அர்த்தம். நானும் நீ சொல்றத நம்புறேன். சரியா? ஓகே மாமா, இன்னைக்கு நான் விஸ்வாவை டெஸ்ட் பண்ணிடுறேன். சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். என்னங்க, பிரியாவை பார்த்து நம்ம அருண் விஷயமா பேசலான்னு சொன்னீங்களே, அது விஷயமா ஏதாவது யோசிச்சீங்களா? ஒருவேளை நம்ம பிரியா விஷயத்துல அமைதியா இருக்கிறது சரியில்லைன்னு படுதுங்க. உடனடியா நாம இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணுங்க. இது நம்ம பையனோட வாழ்க்கை பிரச்சனைங்க. கொஞ்சம் நாம தாமதிச்சாலும் பிரியாவை நம்ம இழக்க வேண்டியதா இருக்கும். அதைத்தான் விஜய் நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றதுனே தெரியல. அருணும் பிரியாவும் காதலிச்ச விஷயத்த நம்ம சொல்லிடுவோம். பிரியா கிட்ட எந்த உண்மையும் சொல்ல வேண்டான்னு அருண் தடுக்கிறானே. கேட்டா உண்மையான காதல் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கும்னு சொல்றான். அவன் சின்ன பையங்க, அவனுக்கு என்ன தெரியும்? காதலுக்கு என்ன கையும் காலா இருக்கு? இவங்க 2 பேரோட கையும் காலையும் பிடிச்சு சேர்த்து வைக்க இப்படியே அமைதியா இருந்தா பிரியாவை கோட்டை விட்டுடுவோம். அப்புறம் காலம் முழுக்க பிரியாவை நினைச்சு கஷ்டப்பட போறது நம்ம அருண் தானே. அவன் அப்படி கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு நம்ம எப்படி இங்க சும்மா இருக்க முடியும்? நம்ம மகனோட வாழ்க்கையே வீணா போயிடுங்க. பாருங்க, நம்ம உடனே பிரியா கிட்ட பேசி உண்மையை எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்போமே. நீ சொல்றது எனக்கு சரின்னு தான் படுது விஜய். கடைசி ஆயுதமா அருண் பிரியா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிரா காதலிச்சதையும் அவங்க 2 பேரும் காதலர்கள்ங்கிறதையும் நம்ம சொல்லிடலாமா? ஆனா பிரியாவை நாம இப்ப எங்க பார்த்து பேசுறது விஜய்? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம பிரியாவை வீட்டுக்கே வரவழைச்சு பேசுவோம். இல்ல விஜய், இதுக்கு மேலேயும் பிரியா நம்ம வீட்டுக்கு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. இல்லங்க, வெளியில எங்கேயும் பார்த்து பேச வேண்டாம். அருண் இப்ப வீட்ல இல்ல, அவளை வர வைக்கிறது ஏன் பொறுப்பு. அருண் கிட்ட இப்போதைக்கு நம்ம பிரியா கிட்ட பேசுற விஷயத்த சொல்ல வேண்டாம். சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். இந்தாங்க, பிரியாக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. ஹலோ பிரியா, நான் அருணோட அம்மா பேசுறேம்மா. அருண் அம்மாவா? நீங்க எதுக்கு என்கிட்ட பேசுறீங்க? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஆனா என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா ஆண்டி? எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? பேச வேண்டியது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே எதுவுமே இல்ல. அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் நமக்குள்ள பேச வேண்டியது எதுவுமே இல்லைன்னு சொன்னனே. திரும்ப எதுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் உங்க வீட்ல ஒரு நாள் தங்கிட்டேன். இதுக்கு மேல என்ன இருக்கு? நம்ம சந்திச்சு பேச போறது கடைசின்னு நினைச்சுக்கோமா. இது சம்பந்தமா நாங்க எந்த விதத்திலையும் இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம். இது பாரு, உன் கல்யாண விஷயத்துல தலையிடாம நாங்க விலகி போயிடுறோம். அதுக்கப்புறம் நீ உன் இஷ்டப்படியே கல்யாணம் பண்ணிக்கோமா. இந்த ஒரு தடவை மட்டும் எங்களுக்காக வந்துட்டு போமா. சொன்ன மாதிரி செய்வீங்களா? கண்டிப்பா செய்வோம். அப்படியா?
அப்படின்னா வரேன். ஆனா ஒண்ணு, அருண் வீட்ல இருந்தா வரமாட்டேன். இல்லம்மா, அவன் வீட்ல இல்ல. நானும் எங்க வீட்டுக்காரரும் தான் இருக்கோம். பொய் சொல்லாதீங்க. அருணை பெத்தவங்க நாங்க. எதுக்கும்மா உங்ககிட்ட போய் பொய் சொல்லணும்? எங்களை நம்பி வாமா. சரி, நான் உடனே வரேன். வா. பிரியா எதுக்கு அருண் நம்ம கிட்ட போன்ல பேசினா? ஏன் போன் வந்த உடனே பயந்து போய் அவங்க வீட்டுக்கு போறா? ஐயோ, ஒருவேளை போன்ல பயமுறுத்தி பிரியாவை அவங்க வீட்டுக்கு வர சொல்றாங்களோ? இருந்தாலும் இருக்கும். ச்சே, ஏற்கனவே அவங்க தொல்லை தாங்க முடியல. இப்ப என்ன பண்றது? பிரியாவை ஃபாலோ பண்ணி போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஒருவேளை அவங்க ஏதாவது பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா உள்ள புகுந்து ரெண்டுல ஒண்ணு பாத்திர வேண்டியதுதான். இப்ப எப்படி போறது? ஆட்டோ ஆட்டோ, இங்க வாப்பா, இங்க வா, இங்க வா. அந்த ஸ்கூட்டியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. வாமா பிரியா, உட்காருமா. சாரி ஆண்டி, நான் உட்கார்ந்து பேசுறதுக்காக வரல. நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, அதுக்காக தான் நான் வந்தேன். நியாயமா பார்த்தா உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கவே கூடாது. அதையும் மீறி வந்திருக்கேனா உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுத்து தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்ட, உட்கார்ந்து பேசலாமே. பரவாயில்ல, சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, வந்துடுறேன். இங்க பாருமா பிரியா, நாங்க சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா உண்மையை தான் சொல்றோம். நாங்க கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றோம், இதுதான் நிஜம். விஷயம் என்னன்னு சொல்லுங்க ஆண்டி. எதுக்கு இவ்ளோ பீடிக்க போடுறீங்க? நீங்க சொல்றது நிஜமானு நான் சொல்லணும். நீங்களே சொன்னா எப்படி? நீ கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனில வேலை செஞ்ச ஞாபகம் இருக்கா? ஆமா, நான் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். நீ கோயம்புத்தூர்ல வேலை செய்யும் போது நாங்களும் அங்கதாம்மா இருந்தோம். சரிங்க ஆண்டி, அதுக்கு என்ன இப்போ? சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? நீ கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ என் மகன் அருண் உன்னை லவ் பண்ணாமா? நீயும் அவனை உயிருக்கு உயிரா லவ் பண்ண. என் வீட்டு கூட நீ வந்திருக்க, எங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டிருக்க, எங்க கூட மனசை விட்டு பழகி இருக்க. உங்க 2 பேரோட காதலுக்கும் நாங்க எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கல. உன்னை எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அருணுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன்னு என்னெல்லாம் நீ என்கிட்ட பேசுன தெரியுமா? உங்க 2 பேரோட காதலும் கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு. ஆனா அந்த நேரம் பார்த்து நீ ஒரு விபத்துக்குள்ளாயிட்ட. ஹாஸ்டல் மாடியில இருந்து நீ விழுந்துட்ட. உன் தலையில அடிபட்டு அதுக்கு முன்னால 1 வருஷமா நடந்த சம்பவம் எல்லாம் உனக்கு மறந்து போச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உனக்கு உடம்பு சரியான உடனே உன் வீட்டுல வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தோம், ஆனா நீ அங்க இல்ல. உன்னை சென்னைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நீ டிஸ்சார்ஜ் ஆன விஷயம் எங்களுக்கு தெரியாம நாங்க பல இடங்கள்ல தேடணும், ஆனா நீ கிடைக்கல. அதுக்கப்புறம் நீ சென்னையில இருக்கன்னு கேள்விப்பட்டு உன்னை பார்க்க நாங்க இங்க வந்தோம், ஆனா முடியல. சென்னையில நாங்க அருணுக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல நீயே பொண்ணா வந்து நின்ன, ஆனா நீ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல. அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்கள்ல நாங்க உங்ககிட்ட நெருங்கி பழக முயற்சி செஞ்சோம், ஆனா நீ எங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்த. எங்களை எப்பவுமே தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டு இருந்த. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம் உனக்கு நடந்த விபத்துனால 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாமே மறந்து போச்சுன்னு. நீ அருணை காதலிச்சதையும் கல்யாணம் பண்ணிக்க இருந்ததையுமே மறந்துட்ட. பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்ததான் நாங்க உன்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். உன்னை வீட்டுல பார்த்தோம், பீச்சில் பார்த்தோம், கோயில பார்த்தோம், ஏன் ரோட்ல கூட பார்த்தோம். என் மகன் உனக்கு மோதிரம் போட வந்தா. நாங்களும் நிச்சயம் பண்ணோம், பத்திரிக்கை அடிச்சோம், உன் கையில கயிறு கட்டினா. இதெல்லாம் எதுக்கு? நீயும் அருணும் உயிருக்கு உயிரை காதலிச்சிங்கல்ல,
அது ஞாபகப்படுத்துதாமா. உனக்கான எதுவும் ஞாபகமே வரல. எங்களெல்லாம் நீ புது மனுஷங்களாவே பார்த்த. உயிருக்கு மேல நினைச்ச அருண உன் எதிரியா நினைக்கிற. உங்க காதல நாங்க எப்படி நிரூபிக்கிறது? உனக்கு அது ஞாபகம் வந்தாதான், எப்படியாவது அந்த ஞாபகத்தை உனக்கு வரவழைக்கதான் இவ்ளோ நாளா நாங்க போராடினோம். ஒரு நாள் முழுக்க எங்க வீட்டுல உன்ன வலுக்கட்டாயமா கூட தங்க வச்சு பார்த்தோம். ஆனா அதெல்லாத்தையும் தப்பாவே எடுத்துக்கிட்ட. வருணுக்கும் உனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே என் பையனை நீ காதலிச்ச. அதை நீ மறந்ததுனாலதான் வருணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட. உனக்கு இதெல்லாம் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஞாபகம் இருந்திருந்தா நீ எப்படி வருணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்திருப்ப? சம்மதிச்சிருந்திருக்க மாட்ட. இதுல உண்மையில எந்த தப்பும் இல்லம்மா. விதி உங்க 2 பேரோட வாழ்க்கையில விளையாடிடுச்சு. என் வீட்டுக்கு வர வேண்டிய மருமகனி இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு என் மனசு எப்படிமா இடம் கொடுக்கும்? என் மகன் மேல ஆசைப்பட்ட நீ அதெல்லாத்தையும் மறந்ததுனால நீ இன்னொருத்தனை கைப்பிடிச்சுக்கிட்டு போறத என் பிள்ளையால எப்படிமா தாங்கிக்க முடியும்? இப்ப ஒண்ணு கெட்டு போயில்ல. நாங்க சொல்றத நம்பு. மனசார என் புள்ள கூட வாழ்ந்துட்டு நீ இன்னொருத்தன் கூட வாழ போறத நாங்க எப்படிமா சம்மதிக்க முடியும்? இது உங்க 2 பேரோட வாழ்க்கை பிரச்சனை. பெரியவங்க நாங்க சொல்றத நம்பி நீ அருணை கல்யாணம் பண்ணிக்கோமா. உங்க 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.